ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழரும் தொழில்நுட்பமும் யூனிட் 2ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் பார்க்க போகிறோம். மாமல்லபுர சிற்பங்களும் கோயில்களும். இந்த மாமல்லபுர சிற்பங்களும் கோயில்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லவர்கள் கால கட்டிடக்கலை அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் இந்த மாமல்லபுர கோயிலோட சிற்பங்களை நீங்கள் ரைட் பண்ணால் போதும். கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாமல்லபுர சிற்பங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த கோயிலை யாரு கட்டினார்கள்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்ம பல்லவர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. இங்க மாமல்லபுரத்துல பார்த்தீங்கன்னா குகை கோயில்கள் தான் நிறைய இருக்கு. மாமல்லபுரத்துல பார்த்தீங்கன்னா 9 குகை கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்து மத புராணத்தில் நிகழ்ந்த சம்பவங்கள். இந்து மத புராணத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ந்த சம்பவங்களை மையப்படுத்தி இந்த குகை கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுல நான் ஒவ்வொரு கோயிலா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை பேஸ் பண்ணி நீங்க எலாபரேட் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது புலிக்குகை. புலிக்குகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புலிக்குகைக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலுவன் குப்பம் புலிக்குகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது தமிழக குடைவரை கோயில்களில் வேறுபட்ட அமைப்பை கொண்டது. இந்த புலிக்குகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. இந்த புலிக்குகை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 யாழி தலைகளுடன் காணப்படும் குகை தான் இது. இதோடைய அவுட் ஃபேஸே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 யாழி தலைகள். அதை அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய வடிவமைப்பே இருக்கும்னு சொல்றாங்க. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாழி குடைவரை கொற்றவைக்காக அமைக்கப்பட்டது. இந்த புலிக்குகை யாருக்காக அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கொற்றவைக்காக இந்த குகை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் புலிக்குகையோட சிறப்பு. நெக்ஸ்ட் செகண்ட் குகை கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிரண சண்ட பல்லேஸ்வரர் கிருகம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகை கோயில்னு சொல்றாங்க. இந்த மண்டபத்துல பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல என்ன எழுதியிருக்கான், சிவன் உமையோடும் குகனோடும் எப்போதும் இங்கு தங்கியிருக்க கூடும். சிவன் வந்து பார்த்தீங்கன்னா உமையோடும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா குகனோடும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே இங்கதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கல்வெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாமல்லபுரத்துல இருக்கும். 90 அடி பாறையில் அமைந்திருக்கும் உன்னதமான கலைப்படைப்பு அர்ஜுனன் அர்ஜுனன் தபசு. இந்த அர்ஜுனன் தபசு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 அடி பாறையில வந்து பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த அர்ஜுனன் தபசு எதை பத்தினா பாசுபத அஸ்திரத்துக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல நீங்க பார்த்திருக்கலாம். பாசுபத அஸ்திரத்துக்காக அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுவாரு, தவம் இருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90 அடி பாறை மேல வந்து பார்த்தீங்கன்னா தவம் இருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேல தவம் இருப்பாரு. அதை காட்சிப்படுத்துற விதமா பார்த்தீங்கன்னா 90 அடி பாறை மீது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு வந்து இருக்கு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தபசுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா கிருஷ்ணன் மண்டபம். கிருஷ்ண மண்டபம்னா ஒண்ணும் இல்ல. இப்ப இந்திரன் இருக்கார்ல, அவரு வந்து பார்த்தீங்கன்னா மழை, புயல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோகுல ஆயர்கள், ஆடு மாடுகள் இவங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் வந்து நிறைய மழை, புயல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புராண கதைகள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புயல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காருன்னா கோவர்த்தன மலை, அந்த கோவர்த்தன மலைய குடையாக வந்து பார்த்தீங்கன்னா கோவர்த்தன மலையை தூக்கிட்டு வந்து அதை வந்து ஒரு குடை போல அந்த மக்களை, அந்த கோகுல ஆயர்களையும் ஆடு மாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புயல் மழையில இருந்து காத்தாரு அப்படின்றத ஒரு சிற்பமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மகாபலிபுரத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இது ஆதி வராக பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க இத. இதான் கிருஷ்ண மண்டபம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவ ரதங்கள். பஞ்ச பாண்டவ ரதங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். அர்ஜுனனோட ரதம், அப்புறம் தர்மர் ரதம், சகாதேவன் ரதம், பீமன் ரதம், திரௌபதி ரதம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் உலகனேஸ்வரர் கோயில். உலகனேஸ்வரர் கோயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 7ஆம் நூற்றாண்டு கால கற்கோயில். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லால் ஆன கோயில். 7ஆம் நூற்றாண்டான கல்லான கோயில்னு சொல்றாங்க. இந்த கோயிலில் எரிந்த விளக்கு தான் பல்லவர்கள் காலத்தில் துறைமுக கலங்கரை விளக்கமாக இருந்தது. இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா எரிந்த விளக்கு. இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு எரியுமா. அந்த விளக்கு எதுக்கு யூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க காலத்துல
துறைமுகத்துக்கு கலங்கரை விளக்கமா, இப்ப சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, கலங்கரை விளக்கம் இருக்கும். லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி 7ஆம் நூற்றாண்டுல பல்லவர் காலத்துல இந்த கோயில்ல ஏத்துன விளக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துறைமுகத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கமா இருந்தது. அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட சொல்றாங்க. அத் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மகிஷாசுரமர்த்தினி குகை. இந்த குடைவரை கோயிலில் மகிஷாசுரனை அழித்த கொற்றவையின் சிற்பம், சோமசுந்தரர் சிற்பம், அனந்த சயன பெருமாள் சிற்பம் உள்ளிட்ட தலைசிறந்த சிற்பங்கள் உள்ளன. இந்த கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகிஷாசுரன் அந்த அசுரன அழித்த கொற்றவையோட சிற்பம் இருக்காம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சோமசுந்தரோட சிற்பம், அப்புறம் அனந்த சயன பெருமாள் சிற்பம். இந்த சிற்பம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிங்கத்தின் மீது அந்த கொற்றவை வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கத்தின் மேல அமைஞ்சு உக்காந்துட்டு வில் அம்போட வந்து பார்த்தீங்கன்னா, மகிஷாசுரனை அழிக்கும். அந்த காட்சி கூட இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மகாபலிபுரத்துல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ராமானுஜ மண்டபம். சிவனுக்கு உரியதாக குடையப்பட்ட குடைவரை ராமானுஜ மண்டபம். ராமானுஜ மண்டபம் பொறுத்தவரைக்கும் யாருக்காக குடையப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குடையப்பட்டதுன்னு சொல்றாங்க. சிவன், பிரம்மா, திருமால் என 3 கருவறையுடன் குடையப்பட்டது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிவனுக்கும் கருவறை இருக்கு, பிரம்மாக்கும் கருவறை இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, திருமாலுக்கும் கருவறை இருக்குன்னு சொல்றாங்க. சிவன் கோயிலான இந்த குடைவரை அழிக்கப்பட்டு பின்னர் பெருமாள் குடைவரையாக மாற்றப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிவன் கோயிலா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயிலா வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றி இப்ப வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 9வது பார்த்தீங்கன்னா, வராக மண்டபம். இந்த குடைவரையின் சுவர்களில் வராகமூர்த்தி தாமரை மீது அமர்ந்துள்ள திருமகள், கொற்றவை மற்றும் உலகளந்த பெருமாளின் சிற்பங்கள் காணப்படுகின்றன. இந்த வராக மண்டபம்னா, இந்த வராக மண்டபம் இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, வராகமூர்த்தி அவரோட சிற்பங்கள் இருக்காம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, திருமகள் அவங்களோட சிற்பங்கள் இருக்காம். அப்புறம் கொற்றவை, அப்புறம் உலகளந்த பெருமாள் இவரோட சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வராக மண்டபத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கணேச ரதம். கணேச ரதம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ரதம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட சேதமடையாத கோயில் தான் கணேச ரதம்னு சொல்றாங்க. மாமல்லபுரத்தில் தற்போதும் வழிபாட்டுல இருக்கும் ஒரே சிற்ப கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கோயில் தான் பார்த்தீங்கன்னா, தற்போது வழிபாட்டுல இருக்கு. மக்கள்லாம் வழிபட்டுட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. சிவனுக்காக எழுப்பப்பட்ட கோயில் பிற்காலத்தில் விநாயகர் கோயிலாக மாற்றப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிவனுக்காக தான் இந்த கோயில் கட்டுனாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகருக்காக இந்த கோயில மாத்திட்டாங்க. விநாயகர் கோயிலாக இது வந்து மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் புடைப்புச் சிற்பங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். புடைப்புச் சிற்பங்கள் என்பது நாம் 4 பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் முப்பரிமாண அமைப்பை கொண்டுள்ளதாகும். நம்ம 3Dன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. 3 டைமென்ஷனல். எந்த சைடு இருந்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 3D டைமென்ஷன்ல தெரியும்னு சொல்றாங்க. அந்த மாரி புடைப்புச் சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகாபலிபுரத்துல இருக்கு. இந்த சிற்பங்கள் சுவரில் ஒட்டியிருப்பது போலவும், வெளியில் தள்ளிக் கொண்டிருப்பது போலவும் காட்சியளிக்கின்றன. இந்த புடைப்புச் சிற்பங்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சுவத்துல ஒட்டி இருக்கிற மாரி இருக்குமாம். சுவற்றுல இருந்து வெளியில கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாரி இருக்குமாம். அதான் வந்து புடைப்புச் சிற்பங்களோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த சிற்பங்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் கடற்கரை கோயில்கள். தமிழ்நாட்டில் முதலில் அமைக்கப்பட்ட கட்டுமான கோயில் மாமல்லபுரம் கடற்கரை கோயிலாகும். இக்கோயில் 45 அடி உயரம் கொண்டது. இதில் லிங்க வடிவத்தில் காட்சி தரும் சோமசுந்தரர் மற்றும் பள்ளி கொண்ட நிலையில் ஜலசயன பெருமாள் சேதமடைந்த நிலையில் காட்சியளிக்கின்றார். இது வந்து பார்த்தீங்கன்னா, கடற்கரை கோயில். இந்த கடற்கரை கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல முதலா அமைக்கப்பட்ட கோயில். கடல் பக்கத்துல அமைக்கப்பட்ட கோயில்னு பார்த்தீங்கன்னா, இதான் சொல்றாங்க. இக்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, 45 அடி உயரம் கொண்டதுன்னு சொல்றாங்க. இங்க வந்து என்ன இருக்குன்னா, லிங்க வடிவத்தில் சோமசுந்தரர் வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க வடிவத்துல காட்சி தராராம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜலசயன பெருமாள் சேதமடைந்த நிலையில் காட்சி தராரு அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மாமல்லபுர சிற்பங்களுடைய கொஸ்டினுக்கான ஆன்சர். இத நீங்க ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிற்பங்கள்லாம் என்னன்னு டெஃபினிஷன் ரைட் பண்ணிட்டு, இந்த உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் 8, 9 பார்த்துக்கோங்க. இத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, ஒவ்வொன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலே 12 மார்க்ஸுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத புரிஞ்சுக்கிட்ட வச்சு நீங்களே பிரீஃப் பண்ணி, எக்ஸ்பிளைன் பண்ணி ரைட் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.